வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். ஃபைனலி நம்மளோட டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் சிஎம்மாக வந்து இன்றைக்கி வந்து பதவி ஏற்கிறாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அரசியல் சூழ்நிலையை எந்த ஒரு மாநிலமும் பார்த்துருக்க மாட்டாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு இது வந்து ஒரு புதிய அனுபவமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். குறிப்பாக அந்த பெரும்பான்மைக்காக வந்து என்னென்ன மேஜிக்லாம் நடந்தது, என்னென்ன பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நடந்தது, என்னென்ன பொலிட்டிக்கல் கேம்லாம் நடந்ததுன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் சிஎம்மாக வந்து பதவி ஏற்கிறாங்க. நேரு இண்டோர் ஸ்டேடியமில் இந்த செரிமனி வந்து ஒரு கிராண்டாக வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த செரிமனியில் நிறையா ஆக்டர்ஸ் அதே மாதிரி சீஃப் கெஸ்ட்டையும் நிறையா வந்து கூப்பிட்ருக்காங்க. குறிப்பாக ராகுல் காந்தி இந்த விழாவுக்கு வந்து வரப்போகிறதா இப்போ அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ த்ரிஷா அவர்களும் வந்து அந்த விழாவில் வந்து கலந்துருக்காங்க. நம்மளோட தளபதி விஜய் வந்து இப்போ வந்து அந்த அவரோட ஒயிட் ஷர்ட்டை அப்புறம் வந்து பேண்டன் போட்டுட்டு ஒரு சாஃப்டான ஒரு காமனான லுக்கில் வந்து இறங்கியிருக்காரு. செங்கோட்டையன் அப்புறம் வந்து நம்ம ஆதவ அர்ஜுனா அப்புறம் முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே வந்து அந்த இதில் கலந்துக்கிட்டாங்க. குறிப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு அமைச்சர் பதவியும் வந்து இப்போ தரப்போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு வேறு லெவல் இதுன்னு தான் சொல்லணும். குறிப்பாக முஸ்தஃபாவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பும் தராங்க. முஸ்தஃபா வந்து மதுரையில் வந்து நின்று டிடிஆரை வந்து தோக்கடித்து ஒரு வேறு லெவல் மேசிவான ஹிட்டை கொடுத்தனால அவர் வந்து அமைச்சராக வந்து பதவி ஏற்கிறதா தெரியுது. இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஸ்மூத் அண்ட் க்ளீனாக தான் இது வரைக்கும் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம அஃபிஷியலாக சிஎம் விஜய் அவர்களை வந்து பதவி ஏற்கிறத பார்க்க போகிறோம். 13ஆம் தேதி வந்து இந்த ஆட்களோட அந்த செரிமனியோட அந்த ஆட்களோட எண்ணிக்கையை வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இது பண்ண போகிறாங்க சொல்லியிருக்காங்க. அசம்பிளிக்கு வந்து அவங்க போகிறதாகவும் தெரியுது. அந்த கிரவுண்ட் செக்கை வந்து அன்றைக்கி வந்து பண்ணி முடிக்கணும். 13ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அந்த உங்கள் பெரும்பான்மையை வந்து காமிக்கணுன்றதை ஆளுநர் நேற்றே வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார். அதனால் இந்த வாரம் ஃபுல்லாக டிவிகேக்கு வந்து வேறு லெவல் ஒர்க் இருக்க போது. குறிப்பாக வந்து இன்றைக்கி சிஎம் ஆனோடனே முதல் கையெழுத்து என்ன மாதிரி போட போகிறாரு, அந்த மகளிர் உரிமை தொகைக்கும் அதே மாதிரி அந்த ஃப்ரீ பஸ்ஸுக்கும் அந்த 2 ஸ்கீமுக்கும் வந்து அவர் கையெழுத்து போட போகிறாரான்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குறிப்பாக இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே விஜய் தான். குறிப்பாக நேஷ்னல் சேனல்லேருந்து நேஷ்னல் மீடியா எல்லாமே வந்து நம்ம விஜயை தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு சென்சேஷனாக மாறிட்டார். இப்போ வந்து இனிமேல் இந்த ஆட்சியில் என்ன பண்ண போகிறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை பற்றி நினைக்கிறீங்க. சிஎம்மாக விஜய் என்ன மாதிரி நல்லதெல்லாம் தமிழகத்துக்கு பண்ண போகிறான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.